இல்லை பெருங்காயா அது ரெண்டேன் எவ்வளோ சூரியெல்லாம் விட்டு இழுக்கிறாப்புல பார்த்துக்கோங்க. என்ன பண்ணால் அது யூஸ் பண்ணாவே இல்லை, சும்மா வீட்டிலே கிடக்குது. யூஸ் பண்ணால் பதம் இருக்கேன். இந்த ராய் பிடிங்கிருக்கான். அதை போய் நீ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காமிக்கிறவங்க. அப்போ புளிப்பும் கலந்துருக்கு. இதுவே பழம்லாம் நாலு நல்ல இனிப்பாக இருக்கேன். ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ கிளம்ப நம்ம பார்க்க போனோம்னா வில்லாங்காய் பிடுங்க வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி எவ்வளோ வில்லாங்காய் கிடக்குன்னு தெரில. இந்த பக்கத்தில் மரம் இருக்குது, வாங்க போகலாம். எவ்வளோ விளாம்பலாம் பிடுங்கலாம்னு அதை பிடிங்கி சுட்டு திங்கலாம் பார்க்கலாம். சுட்டு திங்க முடிஞ்சால் பார்க்குறான். மழை வேறு பெஞ்சனால எல்லாம் ஈரமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்க்குறான். பின்னாடி அடுத்து வராப்பில் வீச்சு புள்ளி சரிவும் நடந்து வந்துருக்காப்புல. ஒரு பின்னாடியே இருக்கு மரம். இந்த பாதையில் நேரம் போனோம்னா அந்த பக்கத்தில் இதுக்கு நேரம் ஒரு இது இருக்கும். அதுக்கு நேரம் ஒரு மரம் இருக்குது. இப்போ ஒரு போவாப்பில் பாம்பு வச்ச மாதிரிலாம் சரசரன்னு கேட்குது. மழை பெஞ்சாவே இந்த கேட்குதேன். கிளைமேட் பாருங்கள் இப்போ இருக்குண்ணே. நீங்கள் பேக்காமல் இல்லைங்க காமிக்கிறேன். கிளைமேட்டு பாருங்கள் இப்போ இருக்குண்ணே. நல்லா செம்ம லொக்கேஷனு. சுற்றி பச்சை பச்சேன்னு இருக்குங்க பாருங்க. சுற்றிங்க பக்கத்து திறந்தோப்பில் இருக்குது. ஒருத்தர் மாடி போய்க்கிருக்காப்புல. வாங்க அவர்கிட்ட போவோம். வீடியோ வேறு கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும். ஆமாம், ஸ்டிக்கு வாங்கினது இருக்க மனத்தச்சு இல்லாமல் ரொம்ப வெயிட்டாக பார்த்து வாங்கிட்டாங்க. அதனால் அலம்புது. ஸ்டிக்கு கொஞ்சம் வெயிட்டான ஸ்டிக்கு வேறு. 2 கையிலே பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு கையிலாம் பிடிச்சிட்டு போக முடியல. என்ன கை கிடக்கா? இந்த விளாமரம் தெரியுதா? இதுக்கு நேரம் விளாமரம் இருக்குது. இதுக்கு நேரம் பார்த்தாக்கல இதுக்கு நேராக இந்த ஒரு பனைமரம் தெரியுது பாருங்க. அந்த பனைமரத்துக்கிட்ட ஒரு விளாமரம் இருக்குது. நம்ம எங்கள் ஒரு பெரிய விளாமரம் இருந்துச்சு, அதை வெட்டிட்டாங்க. இப்போ நல்லா கண்டு இருக்கணும். நல்லா கண்டு நல்லா வந்திருக்கு. இங்கே ஒரு 4 மரம் இருக்குது இந்த இடத்துல. தெரியும் பாருங்கள், 4 விளாமரம் இருக்குது பக்கத்தில். இப்படியே போனால் அந்த தினதோப்புக்குள்ள ஒன்று இருக்குது. ஒருத்தர் பிடிங்கி இருக்காப்புல சொல்லாமல் கொள்ளாமல் ஆரம்பத்துலேயே வந்து. இங்கே இதோட வந்து பிடுங்களா? இங்கே வா. சரி அதை பிடுங்கப்பா. இந்த காய் அதெல்லாம் எட்டினேன். இப்போ மரத்தில் ஏற முடியாது. இங்கே யாருங்க அதில் எங்கிட்ட ஏறன்னு தெரில. இப்போ ரொம்ப சின்ன கண்டுனால ஏற முடியல. இந்த எதிர்ப்பில் இருக்க காய் ஒன்று பிடுங்கு. அதை பிடுங்க. அதை என்ன வாங்குறா போட்டு அறுத்துருவாரான்னு தெரில. வேறு ரொம்ப தடுமாறுறாப்புல. அப்புறம் என்ன பண்ணுறதுங்களா? ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க வீடியோலையே நம்ம கொண்டாந்துக்கலாவ. என்னப்பா சாரே, என்ன சார் பண்ணுறீங்க? பிடிங்கிறீங்களா? அன்னைக்கே வாடா மொங்குட்டி தரன்னு சொல்லிவிட்டு வாங்குறா கொண்டு போய் சும்மா அலைய விட்ட. அன்னைக்கே வாடா மொங்குட்டி தரன்னு சொல்லிவிட்டு கூட்டி போய் மொங்குட்டி கொடுக்க மாட்டேன்ட்ட. மொங்கு தான் இதோட மொங்கு சீசன் முடியுது வேறு. விழுகல விழுந்துருச்சு. அப்புறம் எடுத்துக்கலாம். இங்கிட்டு வா. இன்னொன்று பெருசு கிடக்குமா? இங்கே வா. இதுக்கு நேரம் வா. இந்த இதுக்கு நேரம் ஒன்று 2 கிடக்குற. இதுக்கு நேரம் ஒன்று பெருசா இங்கே கிடக்குற. இந்த ஒரு இதுக்கு நேரம் பார்த்துட்டியா? அதெல்லாம் எட்டிடுறேன். சின்ன இது பக்கத்தில் நடக்கு. அதில் பதம் இல்லை. ஆமாம், முன்ன பண்ணால் அது யூஸ் பண்ணாவே இல்லை, சும்மா வீட்டிலே கிடக்குது. யூஸ் பண்ணால் பதம் இருக்கேன். விழுந்துருச்சு கிடக்கட்டேன். வா. விழுந்துச்சு கீழே. அப்புறம் வேறு எதுவும் கிடக்குதாங்க. வா. பெருசாக கிடக்காங்கண்ணாச்சி. மரத்தில் ஏற முடியாது கூட, வெறும் சூறையாக இருக்கேடா. உள்ளே இருக்க மரத்தில் ஏறலாம். அதில் ரொம்ப இதாக இருக்குது. வீடியோ கிராச் அடிக்கிற மாதிரி இருக்குது. சூரியன் அந்த பக்கமாக இருக்கான். ஒன்று விழுந்துருச்சு. இன்னொன்று ஒன்று விழுந்துருச்சு. 3 இடம் இல்லை. 1 விழுந்த மாதிரி இருந்துச்சு. 3 விழுந்துருச்சான்னு தெரியல. ஆனால் 1 விழுந்துருச்சு.
வீடியோவில் ப்ளே பண்ணி பார்த்தா ஸ்லோ மோஷன் பண்ணி பார்த்தா தெரியும் விழுந்திருக்கா அவளுக்கு இல்லையா. ஆனால் விழுந்துருச்சு, உனக்கு விழுந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. 3 கிடந்துச்சு, 1 கொத்தா கிடந்துச்சு. அப்போ உனக்கு விழுந்திருக்கு மாதிரி இருக்குங்க. காணாம போயில தெரிலையே. நானே கிடந்துச்சு. இந்த எங்கிட்டு வரேன். இந்த ஒரு முள்ளை அடக்கிற செருப்பீரை படாமல் வந்துட்டு காட்டுக்குள்ள சொல்லு நான் கேட்க மாட்டேங்கிறேன். இங்கே இந்த 2 இடக்காரது எப்படி முடியுமா? இந்த கேப்பில் 2 பெருசு. அதை இந்த கேப்பில் அடக்கிறேன் நான் நிற்கிற இடத்துல வந்து பார்த்துட்டியா இல்லை? அந்த கேப் தானே, அது எட்டாது. ஜூமிங்கில் தெரியாது அது. அது எட்டாது. 2 ஜோடியாக அடக்குவார். அது எட்டாது. ட்ரை பண்ணி பாரு, ஒரு ட்ரை பண்ணி பாரு. இந்த கல் கிடக்கு வர்றா, அந்த கல் மேலே நின்றுக்கிட்டு எட்டாதா? ட்ரை பண்ணி பாடுறா. என்ன வேணா எட்டாது. எட்டாதா? இப்படி கரெக்டாக அதுக்குள்ளேயே கையை உள்ளே வாங்குற மேலே தூக்கு. பார்த்துட்டே இல்லையா? பார்த்துட்டு நத்தம் கிடக்குது. அந்த வாதோட பிடிச்சிலு போச்சுண்ணா. இதை சொல்றியா? அதுதான் அது உனக்கு கட்டாதாக்க. நான் மேலே கிடக்க நினச்சேன். அதுதான் சொல்லிக்கோங்க 2 காய். ரெண்டும் விழுந்துருச்சுப்பா பாஸு. 2 விழுந்துருச்சு பாஸு. எத்தனை காய்? ஒரு 5-6 காய் இப்படிங்கிட்டே இல்லையா? என்ன சூறையில் கொடுத்துருந்துட்டியாங்க? என் காலுக்கு சூறமுள்ள வேறு பஞ்சு வச்சு. ஆமாம், அள்ளி காய பிடிங்கிருப்பான் அன்றைக்கி. இந்த இதெல்லாம் கிடக்குவார் ஓலெல்லாம். இந்த பிடுங்கி இந்த கோலை இதெல்லாம் இந்த அள்ளி பிடிங்கிருக்கா இதெல்லாம் கிடக்கு. அப்படித்தானே மேலே இல்லையா? பிஞ்சா கிடக்கு. பிஞ்சா கிடக்கா? அது ஆமாம், நீ இது சீசன் டாயா இல்லை? இனிமேல் சீசன் டாயா வரேன். இன்னும் கொஞ்ச நாள் சென்று சீசன் டாயா வரேன். இப்போ சீசன் அந்தளவுக்கு இல்லை. பிஞ்சில் நீ காய் கிடக்குமா? ஆமாம், காய் இங்கிட்டு வெளில கொண்டு வெளில வாங்க. வெளில போயிடும். வெள்ளான்னு அந்த ஒரு ஒன்று கிடக்காது. அந்த ஒரு கிடக்குற ஒன்று 2 கிடக்கு. 2 எடுத்துக்க. சூரியன் இருக்குது, பார்த்து எடு. மேகலை கிழிச்சு விட்றாத. சரி விடு, வீரத்தனுக்கு இதெல்லாம் அடையாளம் இல்லை. பெருங்காயா அது 2 சூரியெல்லாம் விட்டு இழுக்கிறாப்புல. இல்லை பார்த்துக்கங்க இது. இந்த பார்த்துக்கங்க 2 காய் அப்படியே கொண்டுக்கிட்டு வாங்குற தூக்கிட்டு வாங்கிட்டு நீங்கிட்டு இங்கிட்டு போவோம். உள்ளெல்லாம் கிடக்கு. இந்த யாருங்க இந்த மரத்தில் ஏறி பிடுங்கலாம்னு சொல்லுவீங்க. மரம் எப்போ இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்க, மரத்துக்குள்ளே எங்கிட்டலாம் பாருங்கள் சூறை தெரியுதா? இங்கே இருங்க சூறையா, சூரம்பழம். சரி, சூரம்பழம் பிடுங்குவோம். அதுலேங்க சூறையாக இருக்குது. 10க்கு மரம் சின்ன சின்ன கண்டு. இந்த எல்லா மரத்துலையும் வெறும் முள்ளாக இருக்கும். அதனால தான் மரத்தில் ஏற முடியாமல் அருவாத்திக்கிட்டு வந்தோம். நம்ம இன்னும் மரம் நிறைய இன்னமும் மரம் நிறைய ஏகப்பட்ட மரம் இருக்குது. ஆனால் அதில் இப்போதையும் பூ பூத்துருக்கு. இல்லாட்டினா அந்த மரத்துக்கெல்லாம் ஏறி பிடிங்கிடலாம். முள்ளுக்காட்டில் கூட்டியாந்து செருப்பு போடாமல் கொள்கிறேன். யாருங்க ஃபுல்லாக முள். இதுக்காக நடந்து கூட்டிகிட்டு போகிறேன் நடக்க சொல்லி. பாதையை பார்த்துட்டு கூட்டி வர மாட்டேங்கிறேன். நான் காயப்படம் பிறக்க ஒவ்வொன்றா. அது நோ பேட்டரியா? பேட்டரியோட சார்ஜ் இல்லையோ? இன்னும் 4 கைதான் பிடுங்கணியா? என்ன பிடுங்கின மாதிரி இருந்துச்சுரா? பார்த்துக்குங்க. உள்ள ஒரு காய் கிடக்கு. அதை எடுக்கிறதுக்கு எப்படி உள்ளே பொத்து போகிறாருன்னு. ஒரே முள்ளுதேன். முள்ளுக்காடாக இருக்குது. வெறும் கருவேல முள்ளுதேன் அதிகம். என்னை பார்த்து அந்த கருவேல முள் எப்படி வந்துச்சுன்னே தெரில. விவசாயத்தை முக்காசு அடிக்கிறப்பல அந்த கருவேல முள்ளுதேன். கிடக்க பாரு, அப்படி நின்று பாரு. குச்சி எடுத்துக்கிறியா? குச்சி 8 குச்சி எடுத்துக்கிறியா? 8 இல்லை குச்சி எடுத்துக்கிறியா? உள்ளே ரொம்ப ரிஸ்க் கிடக்க. முள் கிடக்க. முள்ளுப்பெல்லாம் கீரிப்பெல்லாம் பார்த்துக்க. நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து உள்ளே போகிறாரு. 3 காய் சோடியாக விழுந்துச்சு. 3 காய் சோடியாக விழுந்துச்சுன்னு இல்லை. இன்னும் உனக்கு காணாமா? உள்ள நான் முத்துப்பார் கிடக்கானே. முத்துப்பார் உள்ள கிடக்கான்னு தெரியும். என்ன மரத்தில் காய் கிடக்கு. பிஞ்சா கிடக்கு போவான். இந்த இதில் என்ன கிடக்கு? இந்த ஒரு தெரியுது. ஜூமிங்கில் தெரியுமா? இந்த இல்லை ஜூம் பண்ணி காமிப்பான்.
காய் கிடக்கு தெரியுதான் பாருங்கள், தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு செல்லில் அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது ஜூமிங்கில் எனக்கு. அந்த அழுவா எடுத்துட்டு ஜூமி கம்மி. டேய் அந்த வாங்க எடு. இன்னொரு காய் பிடுங்க போகிறாப்புல, பார்ப்போம் பிடுங்கிறாரா இல்லையான்னு. மேலே காமிக்கணும் பாருங்கள், வாங்குற கொண்டு வராரா. இது பூங்குமா எட்டுமா, நல்ல காயம் பாரு. எட்டுமா, கொஞ்சம் சின்ன காய் தான். எட்டுமா ஃபஸ்ட்டு. எட்டும் நான் விழுகலை. ஒன்று விழுந்துருச்சு. நீ போதும் வா, ரொம்ப பிடுங்க வேணாம், வீணாக்க வேணாம். இது பழமாயிரம் பழம் மாதிரி இருக்கா? ரெண்டுமே விழுந்துருச்சு. ரெண்டுமே விழுந்துச்சுடா. ஒன்று எனக்கு விழுந்துச்சாங்கண்ணே. இல்லை இப்போ ரெண்டுமே விழுந்த மாதிரி இருந்துச்சுடா. ஆனால் ரெண்டு இருந்துச்சு, ரெண்டுமே காணாமே. அதில் மொத்தம் 3 காய் இருந்துச்சு. அதில் அதுதான் 3 காயில் 2 விழுந்த மாதிரி தானே இருந்துச்சு. அந்த அங்கே ஒன்று நடக்கு. இது வந்து நான் பிடுங்க விழுந்தது. இது இப்போ பிடுங்கும்போது நான் 5 ரூபாய் கிடக்குன்னு. இன்னொன்று எங்கே நடக்கணும் இல்லை மேடம் 3 இருந்துச்சு. அதில் ஒன்று தொங்கிருச்சு. வா எடு, கீழே எடு, வாங்குறாங்க எடு. நீ போதேன், நீ போதும் வா, வாங்குறாங்க கீழே ஓட்டுவா. எடுக்க முடியாது போலையே. இல்லைன்னா அங்கே சுற்றிட்டு போ, அங்கே சுற்றி எடுக்க முடியுமா? இப்படி தேவை அப்படி வரணுமா? அந்த பக்கம் சூழ முள்ளு கிடக்கு. சுற்றி போகிறாப்புல, நம்ம சுற்றி போவேன். நான் ஓயாமல் முள்ளுக்குள்ளேயே கூட்டி போகிறேன். இன்றைக்கி நல்லா வந்தவங்க முள்ளுக்கிட்ட நல்லா குத்துவாங்க விட்டேன். சூழ முள்ளுக்குள்ளே கட்டி ஏறி போகிறாப்புல. அப்போ என்ன பண்ணுறது? ஆமாம், இந்த ஆற்று வெண்டி தான் கிடக்குங்கண்ணே. வெண்டி மேடக்கா? இதுக்கு குனிஞ்சு போகணும். சின்ன மரம் தானே இது. இப்போ இடையில முளைச்சி வந்தது. இது முளைச்சி எத்தனை வருஷம் மேடம் இருக்கேன்? என்ன முளைச்சி மிஞ்சி போனால் இருந்தால் 5-6 வருஷத்தே இருக்கேன். ஆமாம், 5 வருஷம் 6 வருஷத்தே இருக்கும். 5 வருஷம் 6 வருஷத்தில் காய் காய்ச்சிடும். தோப்புக்குள்ள இருக்கிறதே பெருசாகுங்க. இந்த தோப்பு இருக்க நல்லா, இந்த தென்னந்தோப்பு தெரியுதா? இந்த தென்னந்தோப்பில் இருக்கிறது வந்து இதுக்கு நல்லா ஒரு பெருமரமாக நிற்கிது. இப்படியே போனால் என் வீட்டு பக்கத்துலேயே வீட்டு பக்கத்தில் கம்மாக்காரதான் வீட்டு இருக்குது. அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு. நல்லா காய் நல்லா சூப்பராக இருக்கும், பழம் நல்லா இருக்கும். ஆனால் இப்போதான் பூ பூக்குது. அது நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க எவ்வளோ காய் பிடிங்கிருக்கணும். இந்த ஒரு காய் கிடக்கு. காய் இந்த பாருங்க, இதுதான் காய். இவ்வளோ காய் பிடிங்கிருக்கான். இதை போய் நீ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காமிக்கிறவங்க. இவ்வளோ காய் பிடிங்கிருக்கான். காய் மேலே கிடக்குதுன்னா இது நாங்கள் தேவையான காய் போதும்னு இவ்வளோ பிடிங்கிறோம். எந்திரிச்சுக்க. இவ்வளோ காய் பிடிங்கிருக்கான். இது என்ன மரத்தில் நிறையா காய் கிடக்கு. இது எங்களுக்கு இப்போதைக்கு 2 பேரும் வந்தனால இவ்வளோ காய் போதும். வாங்க எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம் சாப்பிட்டு. வாங்க காய் ஓட்டு சாப்பிடுவோம். ஆனால் பெரிய காய் வரடா. வெய்ய அனுப்புமா காய் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், உடச்சி பார்ப்போம். காய் காமி. இந்த பார்த்துக்குங்க, இது காய் தான். இது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு காமி. நம்ம சாப்பிடாது, சாப்பிட்டு நம்மளே காமிச்சு நீ சாப்பிட்டாலே சொல்லிடணும். கொஞ்சம் சோப்பு தனிமையாகத்தே இருக்குது. சோப்பு புளிப்பும் கலந்துருக்கு. இதுவே பழம்லாம் நல்லா இனிப்பாக இருக்கும். நம்மளும் லைட்டாக தின்னு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் பிரிச்சு கிடக்கு. பிளிப்போட தோப்பு தான் அதிகம். இது சுட்டு திங்கிறானே பார்த்தேன். சுட்டு திங்க விட அருமையாக இருக்கும். மழை வந்ததுனால, அதே மழை நல்ல மழை வந்ததுனால நனைஞ்சு வச்சு பணம் தட்டி வச்சு வைக்கும் போது பணம் தட்டி எல்லாம் தென்னை மரம் தட்டி எல்லாமே ஈரமாக நடந்து வச்சு. அதனால் எதுவும் நம்மள நான் சுட்டு சாப்பிட்ட சும்மா வேறு லெவலில் இருக்கேன். இது வந்து மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்னன்னு நம்மளுக்கு தெரில. ஆனால் சுகர் ப்ரெஷருக்கு சாப்பிடுவான்னு நினைக்கிறது.
இந்த வெள்ளங்காய் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. அவ்வளோ நம்பர் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி புதுசாக நம்ம சேனலில் கிராமத்தில் நடக்கிறது, இந்த மாதிரி புதுசாக வீடியோ எடுத்து போடுறோம். நாங்கள் என்னென்ன கிராமத்தில் எப்படி வசிக்கிறோம். நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். பாய்.